எனக்கு மட்டும் எங்கேருந்து வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பொறாம புடிச்ச உலகம்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொல்றாங்க. எனக்கு புரியுது. ஆனா எனக்கு மட்டும் தொடர்ந்து என்னை தொரத்திக்கிட்டே வர மாரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இருக்கணும். நம்ம கஷ்டப்படும்போது சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இவ கஷ்டம் தானே பட்டா, இத்தன வருஷம் என்ன வாழ்ந்தா?" அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம இதே நல்லா வாழ்ந்து பாருங்க, "இன்னி சம்பாரிக்கிறாள்ல, இவளுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாரி தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. ஸோ கஷ்டமோ, நஷ்டமோ நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பார்த்துக்கணும். மத்தவங்க வாழ்க்கைய வந்து நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடாது. பார்த்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த ஒரு சின்னதான ஒரு டயலாக்க வந்து மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்தவங்களோட லைஃப்குள்ள நம்ம போகவே மாட்டோம். கரெக்ட்டு தானங்க? எப்பயுமே வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்தோம்னா, கண்டிப்பா இறைவன் வந்து நம்ம கூட இருப்பான். இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கனாலும், ஸ்ட்ரகிள் யுவர் லைஃப் பின்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க என்ஜாயா வாழ்வீங்க. இப்போ நீங்க என்ஜாயா வாழ்த்தீங்கன்னா, பின்னாடி ஃபுல்லா நீங்க ஸ்ட்ரகிளா தான் இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய திறன்மைகள நீங்க வெளிய கொண்டு வாங்க. நீங்களும் ஹேப்பியா வாழுங்க. மத்தவங்களோட வந்து இன்சல்ட் பண்றது, அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த வேலைய விட வைக்கிறது, இந்த ஒர்க்கெல்லாம் வேண்டாம். இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அது புரியும்னு நான் நெனைக்கிறேன். ஏன் இந்த வார்த்தைய நான் சொல்றேன்னு. ஏன்னா, இந்த மாரி எனக்கு ஒரு ரீசென்ட் டேஸா கொஞ்சம் பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, இந்த மாரி வேலைகள்லாம் வேண்டாம். ஏன்னா, நம்ம யூடியூப் சேனல் லிங்க் அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ, இத பார்க்குறவங்க யாரும் மனசங்கடப்படாதீங்க.